குழந்தைங்க கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு நமக்கே பசி எடுக்க மாட்டேங்குது, குழந்தைங்களுக்கு பசி எடுக்குதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம கணிச்சு எந்த மாதிரி கொடுக்கறது? முதல்ல வெயில் காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய முதல் உணவு நீர் தான். தண்ணி கொடுக்கறது. தண்ணி தாகம் இருக்கு இல்லையா, அந்த தாக உணர்வு குழந்தைங்களுக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கும் குறைவாக இருக்கும். இப்போ நமக்குன்னா தாக உணர்வு வரும், டக்குன்னு தண்ணி குடிச்சிருவோம். அந்த தாக உணர்வு குறைவாக இல்லாதனால குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கும், பள்ளியில் இருக்காங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கும் அது உண்டு. தண்ணி வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் வெயில் காலத்தில் 3 லிட்டர் 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். குழந்தைகளுக்கு 1.5 லிட்டர் வரைக்கும் தேவைப்படுதுன்னா தண்ணீரை அடிக்கடி குடிக்க சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் உள்ள உணவுகளில் கொஞ்சம் நீர்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமாக, உதாரணமாக நீர் காய்கறிகள்பாங்க. இப்போ உதாரணமாக சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், எதெல்லாம் வாட்டர் பாண்டடாக இருக்கோ அந்த காய்கறிகளை இந்த சமயத்தில் கூட்டாக செஞ்சு, அது கூட்டாவோ வீட்டில் வந்து ஒரு கறியாவோ இல்லை அதே இதை சாராவோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை இந்த சமயத்தில் நம்ம வச்சுக்கணும். சார், இப்போ தண்ணி குடிக்கணும்னு நீங்கள் ஒரு 3லேருந்து 3.5 லிட்டர் சொன்னீங்க. இந்த 3.5 லிட்டரில் 3 லிட்டர் தண்ணியாக குடிச்சிட்டு ஒரு 1/2 லிட்டருக்கு இளநீ ஜூஸ் அந்த மாதிரினா அது தண்ணி கொடுக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். அது நீர் ஆகாரம்னா அதுவும் இதில் வந்து. ஆமாம், தண்ணீர் உள்ள உணவுகள் ஒரு பங்கு வச்சுக்கோங்க. தண்ணீராக ஒரு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் அந்த உடலோட நீர்த்துவம் மெயின்டைன் ஆகும். அதே சமயத்தில் இன்னொன்று, ஒரே நேரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், காலையில் இருந்து சொன்னேன் பல் துளக்கணுன்னே கடன்னு 1.5 லிட்டர் குடிப்பேன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ நல்லது இல்லை. இந்த நேரத்தில் எனக்கு ஒரே டவுட்டு, தண்ணி இப்போ ஒரு 4 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு 4-4.5 குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, வெளியில் போயிட்டோன்னு, அது நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்? நிச்சயமாக வராது. 4 லிட்டர்லாம் எந்த பாதிப்பும் வராது. உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை சிறுநீரக நோயாளியாக இருந்தால், சிறுநீரகம் செயலிழப்பு இருக்கிறவங்கன்னா மருத்துவர் சொல்லுவார், நீ 1.5 லிட்டர் தான் எடுக்கணும், 2 லிட்டர் தான் எடுக்கணும். அவங்களுக்கு இப்போ ஒரு சேலஞ்சிங் பீரியடு, வெளியே வெயில் இருக்கும், தாகம் இருக்கும். அப்போ நம்ம நல்லா வாய் வச்சு மெதுவாக ஈரத்துவத்தை உதட்டில் நாக்கில் ஏற்படுத்தி மெல்ல மெல்ல பருகி அவங்க மருத்துவர் சொன்ன அளவு எடுத்துக்கணும். 1 லிட்டரோ 1.5 லிட்டர் எடுத்தபடி ப்ராப்ளம். மற்றபடி எல்லாரும் 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் எடுக்கிறது தான் மிகச்சிறப்பு, சரியான விஷயம். நிச்சயமா. அண்ட் சார், அதே மாதிரி இப்போ இந்த வெயில் காலத்தில் நிறையா சாப்பிடணும்னு தோணல. சங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த அப்பிடைட் சப்ரஷன்லேயே ஏதாவது நீர் ஆகாரமாக எடுத்துக்கணும், ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணுது. இது எதனால்? ஒரு விஷயம், முதல்ல நம்ம பொதுவாகவே தண்ணீர் நிறைய குடிச்சிருவோம். வெயில் நேரத்தில் தண்ணீர் நிறைய குடிக்கும்போது நம்மளுடைய அமிலத்தன்மை கொஞ்சம் டைல்யூட் ஆகிறதுனால அந்த நமக்கு முதல்ல அப்பிடைட்டை உண்டாக்குறது பசி உணர்வு. நம்ம உடம்புக்கு கலோரி தேவை வருது. அந்த கலோரி தேவை வந்த உடனே ஒரு உடம்புல உள்ள மெக்கானிசத்தில் அமிலம் லேசாக சுரந்து பசியை உண்டாக்கும். சித்த மருத்துவத்தில் நாங்கள் பித்தம் கூடி அந்த பசி தீ வருது அப்படின்னு சொல்லுவோம். நவீன மருத்துவத்தில் அந்த ஆக்சிட் வந்து லேசாக செக்ரிட் ஆகும். நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அது டைல்யூட்டட் ஆகிரும் இல்லையா, HClங்கிற அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து டைல்யூட் ஆகும்போது அந்த ஒரு உணர்வு சற்று குறையும். ஆனால் ஒரு சோர்வு தெரியும் நம்மளால், நமக்கு வந்து ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வை உணர்ந்து நம்ம சரியான உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம வச்சுக்கணும். பசிக்கலை அப்படிங்கிறதுக்காக கடுமையாக சோர்ந்து போய் சாப்பிடாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிக்குள்ளே போகும். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்தது அப்படின்னா அப்புறம் அதுக்குரிய விளைவுகள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் வெயில் காலத்தில் அதாவது ஜீரணத்துக்கு ரொம்ப வலிமை தரக்கூடிய அளவுள்ள உணவுகளை நிறைய எடுக்க வேண்டாம், எளிய உணவாக எடுக்கணும். சாப்பாட்டில் வந்து நம்ம ஒரு சாதாரண எடுத்த இட்லி, இடியாப்பம், அந்த மாதிரி ஆவியில் வெந்த அரிசி உணவுகள் முதல் தேர்வாக வச்சுக்கலாம். நீர் காய்கறிகள், சொரக்காய், பூசணிக்காய், அந்த மாதிரி நீர் காய்கறிகள் வச்சுக்கலாம். புலால் உணவுன்னு எடுத்தோம்னா மீன்களை ஃபஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கலாம். எளிதாக ஜீரணிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உணவை தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப எண்ணெயில் வதக்கி பொறிச்சு, முதல்ல அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், சார் அப்பளம், அது மேலே மிளகாவத்தல், அது மேலே இது, அது காமெடிக்காக சொன்னது அந்த மாதிரி. அதாவது ருசி வந்து பசிக்கு மேலே போய் உட்கார்ந்துக்கிட்டு இதெல்லாம் நல்லது, இது இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருக்காரு, இது இந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு போய் இந்த நேரத்தில் காரமாக சாப்பிட்றத நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, அதுவும் ஜோக்குக்கு சொல்லுவோம், சோசேசுன்னு ஒரு சின்ன அப்ரிவேஷன் தமிழில் இருக்குது, சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. சார், ஆனால் அவர் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இப்போ நீர் காய்கறிகள்ங்கிற மாதிரி இப்போ மீனும் நீர் உணவு தான், நீரில் வாழக்கூடிய உணவு, நீர்த்துவம் கொஞ்சம். சார், அவர்கிட்ட நீங்க இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், எந்திரிச்சு கிளம்பிடுவீங்க. இல்லை சார், நல்ல கொஸ்டின்லாம் வச்சிருக்கிறேன் சார். சார், இந்த வெயிலுக்கு என்னதான் வேணான்னு சொன்னாலும்
நம்ம கூட இருக்கிறவனுங்கெல்லாம் வந்து வாப்பா போய் டீ காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த டீ காஃபி குடிக்கலாமா, எவ்வளோ குடிக்கலாம், நல்லதா? அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணுது, இந்த ப்ராசஸ்டு ட்ரிங்க்ஸ். இது இவங்க தான் கேட்க சொன்னாங்க. சில்லா குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அது நல்லது. இந்த 2 பதில் எடுத்துங்க. முதல்ல தேநீரோ காஃபியோ அதில் இருக்கக்கூடிய கெஃபைன், அந்த கெஃபைன் வந்து இன்னும் கூடுதலாக கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆக்கிரும் நம்ம உடலை. ஸோ அதனால் ஒரு கப்போ 2 கப்போ எடுக்கிறதுல பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு கப்பு 3 நாள் 1 கப்புங்கிறது அமெரிக்கன் கப்பு இல்லை, நம்ம கடையில் கொடுக்கக்கூடிய சின்ன அந்த தேநீர் வந்து சிறிய கோலையில் கீழே முன்னாடி இருக்கிற கோலைக்கு சின்னது இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்வதிலையோ இல்லைன்னா ஒரு காஃபி சாப்பிட்றதுலையோ பெரிய பிரச்சனை இல்லை. பட் நம்ம தேர்வு என்னவாக இருக்கணும்னா, வெயிலோடு விளையாடக்கூடிய நாளில் நம்மளுடைய தேர்வு வந்து உடலை குளிர்ப்பிக்கக்கூடிய பானங்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அது முதல்ல நீங்கள் பேசும்போது சொன்னீங்களா, ஒரு நீர் ஆகாரம் ஆகச்சிறந்தது. ஏன்னா முந்தின நாள் சாதம் கொஞ்சம் போல் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி கொஞ்சம் மோர் விட்டு இந்த வெயில் காலத்தில் முதல் உணவாக காலையில் குடித்தோன்னு வைங்களேன், அது உங்களை மட்டும் குளிர்ப்பிக்காது, உங்கள் குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடானு கோடி நுண்ணுயிரிகளை அது வந்து குளிர்ப்பிச்சு அதுக்கு அது ஒரு ப்ரோபயாட்டிக், அது ஒரு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்குன்னு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் முன்னாடி பழைய சோறு கண்காட்சினே ஒன்று நடத்துகிறாங்க. அது வந்து ஒன்லி இந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதை காலையில் குடித்தா எவ்வளவு குடலுக்கு நல்லது செய்கிற பாக்டீரியா கொடுக்கு, அந்த ப்ரோபயாட்டிக் உன் பிரெயின் வரைக்கும் எந்த அளவுக்கு வேலை செய்யலாம் இன்றைக்கி பயங்கர ஆராய்ச்சி. கூடவே சின்ன வெங்காயமும் அப்படியே அந்த மிளகாயும் கடிச்சு. சின்ன வெங்காயம் போடுங்க, மிளகா தேவையில்லை. மோரில் கூட இப்போ நீங்கள் மோர் குடிக்கிறாங்க சார், மோரில் பல பேர் மிளகாயை அரைச்சி போடுறாங்க, அது ஒரு டேஸ்ட் வேணும், தேவையே இல்லை. இஞ்சி மிளகா பெருங்காயம், நீங்கள் ஒரு துளி இஞ்சி போட்டுக்கலாம், ஈவன் பெருங்காயம் ஒரு பிஞ்சு போட்டால் கூட தப்பு இல்லை. ஆனால் மிளகாயை அரைச்சி அதில் ஊற்றுறது வந்து ஒரு கொலை குத்தம். அதுக்கு மோரையும் கொண்டு நம்ம வயிற்றுலேயும் பல பிரச்சனையும் உண்டாக்கி. அந்த காஃபி டீ அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு, இந்த கோடை காலத்தில் எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க் குடிக்கணும், அது சாப்பிட்டோன்னே ஒரு ஏப்பம் வரணும், அப்படி குளிராக இருக்கணும்னு. உண்மையிலேயே அந்த கார்பனேட்டட் வாட்டரை உள்ளே குடிக்கும்போது வேகமாக அடடா இது வயிறை தொந்தரவு பண்ணுவேன்னு உடல் வெளியே தள்ளுது. அதை இவன் அதை என்னமோ ஏப்பம் வருது அப்படின்னு நினச்சி அது நல்லதுன்னு குடிக்கிறது. நிச்சயமாக அது தவறு. இன்றைக்கி பல ஆய்வுகள் பல காலமாக நடந்து நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான குளிர்பானங்கள் எடுக்கும்போது, ஏரேட்டட் குளிர்பானங்கள் எடுக்கும்போது அது எலும்பில் இருக்க சுண்ணாம்பு தன்மையை குறைக்குது. நிறைய எடுக்கிறதுனால இதய நோய்கள் வருதுன்னா ரொம்ப ரொம்ப அறிவியல் ஆய்வுகள் எவ்வளோ குடித்தா எவ்வளோ வருங்கிறதெல்லாம் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் அது வேண்டாம். இந்த கோடை காலத்தில் ஒரு குளிர்ச்சியான பானம் அப்படின்னா நல்ல பழச்சாறு, என்ன உங்களுக்கு அருகாமையில் வெறும் ஒரு எலுமிச்சம் பழச்சாறு அருமை. லெமன் சோடா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதான் சோடா ஏன் வருது, எலுமிச்சை பழச்சாறு போட்டு நல்ல மண்பானை தண்ணி ஊற்றி குடிங்க, இல்லைன்னா நன்னாரி போட்டு மண்பானை தண்ணி. நீங்கள் சொல்லிடுறீங்க சார், ஆனால் நைட்டு சிக்கன் பிரியாணி பரோட்டாவும் சாப்பிட்டுட்டு அந்த லெமன் சோடா வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட் போட்டு சாப்பிடும்போது நீங்கள் சொன்ன 3மே தப்பாக இருக்குது. நைட்டில் சிக்கன் பிரியாணி நைட்டில், அது வெயில் காலத்தில் நாங்கள் சிக்கன் பிரியாணி வேணாமோ, வெயில் காலத்தில் சாப்பிட்டாலும் சிக்கன் சாப்பிட வேண்டியது வந்தால் மத்தியானம் சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் நீங்கள் வந்து அப்படி ஒரு காரமான உணவு, அதுக்கு மேலே இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சோசேசு கேட்டகரி தான் இருக்குது. எனக்கே நீங்கள் கேட்குற பயமாக இருக்குது.